பார்கின்சன்ஸ் நோயாளிகள் எந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும், அவற்றை பின்பற்றாததால் அவர்களின் பிரச்சனைகள் குறையாமல் அதிகரிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். முதலில் உங்களுக்கு வழங்கப்பட்ட மருந்துகளை, நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் மெடிகேஷன்களை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். இரண்டாவது, நீங்கள் வழக்கமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. உடற்பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் மற்றும் டோபமின் குறைவால் உடல் இறுக்கமாகிவிடும். உடல் இறுக்கமாக இருப்பதால் உங்கள் இயக்கம் இன்னும் அதிகமாக மந்தமாகி விடுகிறது. உடலில் சமநிலை வைத்திருக்கும் திறன் குறைந்து விடுகிறது. மூணாவது முக்கியமானது, இது எல்லோருக்கும் முக்கியமானது, அதாவது உணவு முறையை பற்றி. உண்மையில எப்போதும் நல்ல உணவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து மற்றும் புரதம் இருக்க வேண்டும். நான்காவது, நீங்கள் விழுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடலின் சமநிலையை சரியான முறையில் வைத்திருக்க வேண்டும். இதுக்காக நீங்க நடக்கலாம், ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். இதனால் குறைந்தபட்சம் உங்கள் உடலின் சமநிலை சரியான முறையில் நிலைத்திருக்கும்.